அனுராய்ந்த ஐக்கியராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு வந்து ஒற்றையாட்சிக்குள்ளே முடக்கிறத வந்து சுமந்திரன் விரும்புகிறவர் என்றால் அவர் அந்த ஐக்கியராஜ்ய அரசியலமைப்பை தயாரிக்கிறதுல வந்து அவருக்கு ஒரு கணிசமான பங்கு. அப்போ ஒற்றையாட்சிக்குள்ளே தமிழ் அரசியலை முடக்கிறதுக்கு விரும்புகிற அரசாங்கமும் அந்த அரசியலமைப்பு அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தயாரித்ததிலேயே ஒரு பெரிய பங்காற்றின சுமந்திரனும் ஒரு புரிந்துணர்வோட வேலை செய்கிற இடத்துல அந்த அரசாங்கத்துக்கு ஒரு பெரும் வெற்றியை காட்டுறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை வந்து ஏற்படுத்த வேணும். அப்போ தான் சிங்கள மக்கள் மட்டத்தில் வந்து இந்த அரசாங்கம் வந்து இன்னும் பலமாக இருக்கும். அந்த அரசாங்கத்தை கொண்டு வந்து இந்த அரசியலமைப்பை நிறைவேற்றாமன்றதுக்காக தன் சொந்த மக்களை நடுத்தெருவில் விடுறதுக்கு வந்து சதி செய்கிற தமிழ் தரப்பும் சிங்கள பேரினவாதத்துக்கு முற்றுமுழுதாக வந்து துணை போகிறதுக்கு, அதாவது இனியும் வடகிழக்கில் வந்து தங்களுக்கு பெருசாக வந்து வாக்குகள் வரும்னு எதிர்பார்க்க முடியாது. என்னடா தமிழ் மக்களுக்கு வந்து இந்த 2 வருஷத்துக்குள்ளே வந்து கொடுத்த வாக்குறுதி எதையுமே வந்து தாங்கள் நிறைவேற்றவில்லை. மாறாக வந்து அந்த கொடுத்த வாக்குறுதிக்கு நேர் மாறாகத்தான் செயல்படணும். பயங்கரவாத தடுப்பு விட மோசமான சட்டங்களை கொண்டு வரணும். இன்றைக்கும் பயங்கரவாத தடுப்பு சட்டம் பட மோசமாக வந்து அமல்படுத்தப்படுது. அரசியல் கைதிகளை விடுவிக்க மறுக்கினம், காணிகளை விடுவிக்க மறுக்கினம். சரி, அப்போ தமிழ் மக்களுடைய வாக்குகளை வச்சுக்கொண்டு இனியும் தாங்கள் எதிர்பார்க்க இயலாண்டது அவர்களுக்கு தெளிவாக விளங்கிட்டு. அப்போ இப்போ தங்களுடைய எதிர்காலம் சம்பந்தமாக யோசிக்கிறதா இருந்தால் சிங்கள பேரினவாத, அதாவது ராஜபக்ச தரப்புன்ற வாக்கு தான் கணிசமாக வந்து தங்களுக்கு கிடைச்ச அந்த வாக்கை தக்க வைக்கிறதென்றால் தாங்கள் இனவாத ரீதியாக வந்து செயல்பட்டு அந்த சிங்கள பௌத்தத்துக்கு வந்து முழுமையாக அதை திருப்திப்படுத்த வேணும். அப்படி திருப்திப்படுத்தினா மட்டும்தான் தங்களுக்கு எதிர்காலத்தில் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு வாக்கு வங்கியை தக்க வைக்கலாம்ன்ற ஒரு நிலைக்கு போயிட்டு. இப்போ இந்த 2 தரப்பும் தங்களோட தேவைக்கு வந்து ஒரு பொது புள்ளியில் சந்திக்கிறோம். இதுதான் இங்கே நடக்குது. அதில் பலியாகிறதுக்காக வந்து பாவம் இந்த அப்பாவி உரிமையாளர்கள் ஸ்கேப் கோட்ஸாக வந்து வைக்கப்படுகிறார். எங்களுடைய நல்ல காலத்துக்கு, இந்த இனத்துடைய நல்ல காலத்துக்கு அந்த உரிமையாளர்கள் வந்து புத்திசாலித்தனமாக மிகவும் பொறுப்போடு அந்த விஷயங்களை கையாளுறது தான் நான் நினைக்கிறேன் இந்த முழு படத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை பலப்படுத்துறது தான் எங்கள் ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருக்கணும்னு தான் எங்களுடைய பார்வை.